வணக்கம். மென் செய்திகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் புவி மற்றும் வளிமண்டல அறிவியல் புலம் சார்பில் தேசிய புவி அறிவியல் தினம் மற்றும் துறையின் 30ஆம் ஆண்டு விழா ஆகஸ்ட் 12 முதல் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்வதில் புவிசார் தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அறிவியல் நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள் மற்றும் சிறப்பு உரைகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக காலநிலை மாற்றத்தை தழுவுவதற்கான புவிசார் தொழில்நுட்ப ஆதரவு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெறுகிறது. இதில் புவியியல், தொலையுணர்வு, புவிசார் அறிவியல் மற்றும் காலநிலை மாற்றம் சார்ந்த துறைகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் ஆய்வு பார்வைகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர். விழாவின் தொடக்க நிகழ்வில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பு பேராசிரியர் டாக்டர் திரு முத்தையா தலைமை உரையாற்றினார். புவி மற்றும் வளிமண்டல அறிவியல் புலத்தின் தலைவர் டாக்டர் திரு இமயவரம்பன் வரவேற்று பேசினார். துறையின் 30 ஆண்டுகால சாதனைகள் குறித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புவியியல் பேராசிரியர் டாக்டர் லட்சுமி உரையாற்றினார். காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புவியியல் பேராசிரியர் டாக்டர் திரு வசந்தகுமாரன் தொடக்க உரையாற்றினார். பூமியின் சுழற்சி என்ற தலைப்பில் NRSC ISRO ஹைதராபாத்தின் முன்னாள் துணை இயக்குனர் டாக்டர் திரு ராகவசாமி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்தியாவில் புவிசார் அறிவியல் என்ற தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் திரு குமாரசுவாமி சிறப்புரையாற்றினார். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறையின் தமிழ்நாடு முன்னாள் துணை பதிவாளர் டாக்டர் திரு ஜோஸ், கோவா அரசு கலை, அறிவியல் மற்றும் வணிக கல்லூரியின் புவியியல் துறை பேராசிரியர் டாக்டர் திரு பிரபீர் குமார் ராத், பாரதிதாசன் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் டாக்டர் திரு ஜெகன்குமார் ஆகியோர் இக்கருத்தரங்கில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் துறை சார்ந்த ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல், தொலையுணர்வு மற்றும் வரைபடவியல் துறை தலைவர் டாக்டர் திரு சுஜாரோஸ் செய்து இருந்தார். 96ல ஆரம்பிச்சு இந்த 30வது ஆண்டு கொண்டாட்டங்களுக்காக இருக்கிறோம். இங்க இந்த வேர்ல்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸை 3 தலைப்பில் நாங்கள் பண்ணுறோம். ஒன்று நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஜியோஸ்பேஷியல் சப்போர்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், அது ஒன்று 2 நாள் நிகழ்வு. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். இது கிஸ் காம்படிஷன் ஒன்று, போஸ்டர், அதே மாதிரி ஒரு மாடல் எக்ஸிபிஷன் ஒன்று வச்சுருக்கோம். அது நேஷ்னல் ரிமோட் சென்சிங் டே ஆகஸ்ட் 12க்காக ஏற்பாடு பண்ணது. ஒரு 3 ஸ்கூல்ஸ் இந்த யூனிவர்சிட்டியை சுற்றி இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 3வது நிகழ்வாக வெள்ளிக்கிழமை நாங்கள் 30 வருஷத்து பிள்ளைங்களும் ஒரு கிராண்ட் அலுமினி மீட் வச்சுருக்கோம். எல்லாரும் இந்த இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள பிள்ளைங்களும் அட்டன் பண்ண போகிறாங்க. நியர்லி 60-70 பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்ணி வராங்க. அதுக்கு மேலேயே நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது மெயினாக கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி நாங்கள் பேசுறதுக்காக தான் இந்த மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.